அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா கடமை செய்யணும். ஆனா என்ன பண்ணணும்னா அதுக்குரிய பலன் நமக்கு தானாவே கிடைக்குமே தவிர அந்த பலனை நம்மளா எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க அப்படித்தான் என்ன நடக்குது, ஒரு துறவிக்கு என்ன நடக்குது, அவர் யார் யார்கிட்ட இருந்து என்னெல்லாம் பண்றாரு, அவர் கடமையை எப்படி அவர் செய்யல அப்படின்னு அவருக்கு எல்லாரும் உணர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க என்ன பண்றாருன்னா, ஒரு துறவி காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து யோகா தியானம் அவருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது, கண்ணை மூடி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்கு மேல என்ன பண்ணுதுன்னா ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சு. உட்கார்ந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அது உட்கார்ந்த வேகத்துல காத்தடிச்சிச்சு. அது மேல இருந்த அந்த சருகு காஞ்ச இலையெல்லாம் அவர் தலையில கொட்டுனுச்சு. இவரோட தியானம் கலைஞ்சிருச்சுன்னு உடனே இப்படி அந்த கோபமா பார்த்தாரு. இவர் பார்த்த உடனே இவரோட பார்வையில அந்த காக்கா என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே சாம்பலாகி எரிஞ்சு சாம்பலா கீழே கொட்டிடுச்சு. உடனே இவருக்கு சந்தோஷம், இவர் அதிர்ச்சி கூட ஆகல, இவருக்கு சந்தோஷம். ஆஹா, நம்மளோட பார்வை, நம்மளோட கோப பார்வை பாட்டு பரவாயில்ல, ஒரு புறாவே என்ன ஆயிடுச்சு, ஒரு உயிரினமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். இதை பார்த்து நினைச்சுக்கிட்டே ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கேட்கிறாரு, அம்மா எனக்கு பசிக்குதுமா, எனக்கு வந்து உணவு தானமா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணோட குரல் கேக்குது, ஐயா கொஞ்ச நேரம் காத்துருங்க நான் வர்றேன் அப்படின்னு. அவங்க சொன்ன உடனே இவர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாராம், என்னோட ஆற்றல் பத்தி தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க, இப்ப நான் ஒரு பார்வை பார்த்ததுக்கே அந்த காக்காவோட நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே இவர் நினைக்கிறாரு. இவர் நினைச்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ள இருந்து அந்த பெண்மணியோட குரல் மறுபடியும் கேக்குது. என்ன கேக்குதுன்னா, நீ பார்வையால எரிக்கிறதுக்கு நான் ஒன்னும் காக்காமோ கொக்கோ இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு ஒரே அதிர்ச்சி தாங்க முடியலையா, நம்ம இப்ப மனசுல தானே நினைச்சோம், அது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. உடனே கொஞ்ச நேரம் இவர் வெயிட் பண்றாரு, உட்காந்துருக்காரு. அவங்க வெளில இருந்து வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண்மணி வீட்டுக்குள்ள இருந்து வெளில வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்களாம், அப்பா ஒன்னும் இல்ல, என்னோட கணவர் வந்து வயது முதிர்வின் காரணமா அவர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதனால அவருக்கு தேவையான பணிவிடை, அவருக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்துட்டு நான் இப்பதான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உணவு கொடுத்தாராம். அவர் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டாராம், ஏம்மா நான் மனசுல தானே நினைச்சேன், உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு. நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னோட கடமையை சரியா செஞ்சேன், என்னோட பெற்றோர்களுக்காக செஞ்சேன், இப்ப வந்து என்னோட கணவருக்காக செய்யறேன், அந்தந்த நேரத்துல நான் என்னோட கடமையை வந்து கரெக்டா செய்யறேன், அதனால எனக்கு வந்து ஒரு பக்குவப்பட்ட மனசு இருக்கு, அதனால நீ என்ன நினைக்கிறையோ அதை நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு. இவர் ஓரளவு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்துச்சா, இவங்க சொல்ற விஷயம் புரியுது, ஓரளவு புரியாத மாதிரியே இவருக்கு இருந்திருக்கு. சரிம்மான்னு நினைச்சிட்டு சொன்னாராம். இவரோட முகத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சான். அவங்க உடனே சொன்னாங்களாம், எனக்கு தெரியுது நீ ஏன் இப்படி இருக்கன்னு, நீ என்ன பண்ற, இங்க இருந்து நேரா போனா ஒரு இறைச்சி கடை இருக்கும், அங்க வந்து அந்த கசாப்பு கடைக்காரன் வந்து இருப்பான், அவன் கிட்ட போ, அவன் இன்னும் உனக்கு இந்த இறைவன் பத்தியும் இந்த ஆன்மா பத்தியும் உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லி தருவான் அப்படின்னு. இவர் மனசுக்குள்ள மறுபடியும் நினைச்சாராம், என்னது போய் ஒரு கசாப்பு கடைக்காரன்ட்ட நான் கத்துக்கிறதா, சரி இருந்தாலும் அவங்க சொல்றாங்க அதனால போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்க போனா அவன் கறி வியாபாரத்துல ரொம்ப மும்முரமா இருந்தானா. இவரை பார்த்தோன்னா உட்கார சொல்லிட்டு, அந்த பெண்மணி தானே அனுப்புனாங்க உங்களை, உட்காருங்க, ஏன் அந்த வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்கார வச்சானா. இவரும் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். வந்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்த வருமானத்தை எடுத்துட்டு, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு, ஐயா கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, எனக்கு ஒரு சில வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றதுக்காக ஒரு இடம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போனானா. அங்க போனா அவனோட வயசான அம்மா அப்பா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் சேவை முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவங்களை குளிப்பாட்டி எல்லாம் படுக்க வச்சுட்டு அப்புறமா வந்து சொன்னானா. அவன் கிட்ட இவர் நிறைய பேசியிருக்காரு. இவருக்கு என்னென்ன தகவல் எல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. இந்த இறைவன் பத்தி, ஆன்மா பத்தி, அதை பத்தி என்னென்னலாம் தெரியும்னு அவன் நிறைய எடுத்து சொல்லியிருக்கான். அவன் சொன்னதெல்லாம் இவர் முனிவர் யோசிச்சு பார்த்தா எல்லாமே வந்து வியாதீக இதிகாசம் அப்படிங்கிற பேர்ல மகாபாரதத்துல ஒரு தலைப்பாவே தனியாவே வந்திருக்கான் அவன் சொன்ன உண்மைகள் எல்லாம். ஆஹா, ஒரு கசாப்பு கடைக்காரன், இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சோம், இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம் மனசுக்குள்ள. உடனே அவன் கேட்டானா, ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு எப்படி இவ்வளவு தெரியுதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு. இவர் மறுபடியும் அதிர்ச்சி ஆயிட்டாராம். நான் என்னோட கடமையை செய்யறேன், என்னோட கடமை வந்து வேலை பாக்குறது, அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு எங்க அம்மா அப்பாவை வந்து சந்தோஷமா பாத்துக்கிறது, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறது தான் என்னோட கடமை. எனக்கு மத்தபடி
உங்களை மாதிரி வந்து வீட்டு மேலயோ வீட்டுல இருக்க அம்மா அப்பா மேலயோ பற்று இல்லாம விட்டுட்டு போயிட்டு காட்டுல திரிகிறது வந்து எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு இவருக்கு சொல்லிருன்னு உரைச்சிச்சான். நம்ம அந்த கடமையை ஒழுங்கா செய்யல, நம்ம முனிவர்னு சொல்லிட்டு இருக்கோம், இதுல கூட தேவையான கடமையை சரியா செய்யல அப்படிங்கிறத இவன் நமக்கு உணர்த்துறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாராம். அதனால கடமையை வந்து நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நமக்கு எது கிடைக்கணுமோ, நமக்கு என்ன பலன் கிடைக்கணும்னு இருக்கோ அது அப்படியே கிடைக்கும். இல்ல நான் கடமையை வந்து இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், நான் இதுதான் பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அது வேற விஷயம். பலனை மட்டுமே எதிர்பார்த்து செய்யறதுனால எந்த பயனுமே கிடைக்காது. எப்போ நம்மளோட கடமையை நம்ம கரெக்டா சரிவர செய்யறோமோ அப்ப மட்டும்தான் நம்ம அந்த கடமைக்கான பலனையும் சந்தோஷத்தையும் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறதை நம்ம தான் புரிய வைக்கணும். நன்றி, வணக்கம்.